கோட் படத்துக்கு சிக்கல் மேலே சிக்கல் வந்துட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நான் பாஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் படத்துக்கு டிக்கெட் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. அதாவது சரி காலையில் ஃபேன் ஷோ கூட இல்லை, ஒரு 4 மணி ஷோ 7 மணி ஷோ கூட இல்லை, கடைசியில் பார்த்தீங்கன்னா 9 மணி ஷோ 9 ஷோ அப்படிங்கிற மாதிரி போட்டு தாக்கிட்டாங்க. சரி ஓகே, இதெல்லாம் தாண்டி ப்ரெஷர் பண்ணாமல் நம்ம போய் படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா, தேட்டர் விநியோகஸ்தர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிக்கெட் ரேட்டு அதிகமாக வச்சு விற்கிறாங்க. அதாவது 700 800 அந்த ரேஞ்சில் வச்சு விற்கங்காட்டி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஃபஸ்ட் ஷோவை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பட் நியூஸ் 7ல் நீங்கள் வந்து நிறைய இப்போ நியூஸில் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்குது. அதை பற்றி தான். மற்ற பக்கமெல்லாம் கூட பிரச்சனை இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியல. அண்ட் அவங்க சைட்லேருந்து, அதாவது தளபதி அங்கே ரசிகர் மன்றத்துலேருந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, டிக்கெட் ரேட்டில் அதிகமாக வச்சு விற்றா அந்த மாதிரி வாங்கக்கூடாது, அது மட்டும் இல்லை சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியே. பட் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களே மொத்தமாக ஃபேன் ஷோ எல்லாமே வாங்கிடுறாங்க. காலையில் 9 மணி ஷோ கூட நம்ம புக் பண்ணணும்னு நினச்சா கூட இல்லை. இப்போ நானே பார்த்தீங்கன்னா 12:30 ஷோ தான் கிடச்சிது, 12:30 ஷோ தான் புக் பண்ணிக்கிறேன். 9 மணி ஷோ என்னடான்னு போய் தேட்டரில் போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து ஃபேன்ஸு ரசிகர் மன்றத்துலேருந்து எல்லாமே மொத்தமாக வாங்கிட்டாங்க டிக்கெட் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் விஜயோட பேரை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 700 800 900 1000 கூட விற்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போய் கேட்குங்காட்டி 1000 1100 சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அப்பட்டமான ஒரு இதுன்னு தெரியுமாங்குது. ஏன்னா எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் நிலமை. மொத்தமாக அவங்களே வாங்கிடுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கூடுதல் ரேட்டு, அதாவது அவங்க அங்கே டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 190 200 தான் போட்டிருக்குது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 500 வச்சு விற்கிறாங்க அப்படின்னு தான். அதுதான் உண்மை. ஸோ எல்லா பக்கமும் அதான் நடக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்ஸ் எல்லாமே டிக்கெட் எங்கேயுமே வாங்காமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காலையில் 9 மணி ஷோ கிடைக்கல அப்படிங்கிற வருத்தத்தில் எல்லாமே 12:30 இல்லை ஈவினிங் ஷோ கூட புக் பண்ணுற ஆளுகளும் இருக்கிறாங்க. ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. எல்லாருமே படத்தை பார்க்கறத தவிர எல்லாருமே ஃபேன் தான். ஆனால் இருந்தாலும் ஏன் இப்படி பண்ணுறாங்க ஒன்றுமே புரியுமா. இதுக்கு வந்து ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆசையாக வருவாங்க தேட்டருக்கு. சரி ஓகே, டிக்கெட் புக் பண்ணலாம், படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. போன டைம் லியோக்கும் பார்த்திங்கன்னா இப்படி தான் நடந்துச்சு. நிறைய சம்பவங்கள் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட் படத்துக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தான் ஒன்றுமே புரியல. அது மெயினாக தளபதி படத்துக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்திங்கன்னா உல்ட்டா வேலையெல்லாம் பண்ணுற ஆளுகளும் இருக்கிறாங்க. ஸோ என்னென்னு ஒன்றுமே புரியமாங்குது. இதெல்லாம் இன்னும் ஒரு கன்றாவியான ஒரு இதுன்னு. இதுக்கெல்லாம் ரொம்பவுமே நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும். காலையில் 9 மணி ஷோக்கு இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்னங்கிறாங்கன்னா, இப்போ ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல வந்து மொத்தமாக அவங்களே வாங்கி எல்லாத்தையும் அமைக்கிற முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். எல்லாருமே காசு போட்டு எல்லாமே டிக்கெட் வாங்குறாங்க. நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதுக்கு ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணணும் அப்படின்னு தான் எங்களோட கருத்து. அண்ட் ஒட்டுமொத்த நம்ம பசங்களுக்கோசரமே நானே சொல்கிறேன். இது என்னோட ஒப்பீனியன் மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்தோட ஒப்பீனியன் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.